கர்த்தருக்கு சோதரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 78வது பாடல் 78வது பாடல், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. நம்பிக்கை முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் தான் நம் தேவன். அப்பேற்பட்ட மகிமை புரிந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவே அன்பு சகோதரி சகோதரி, நம் தேவன் நம்முடைய காரியங்களில் எதுவுமே நம்மளை தலை குனிந்து போகாமல் நமக்கு உதவி செய்கிற தேவன் நம் தேவன். கூப்பிட்ட உடனே நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் தான் நம் தேவன். அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடாத தேவன் நம் தேவன். ஆகவே அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிப்போம். லௌகிய கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், உலக காரியங்களை முன் கொண்டு வர வேண்டாம்.
எல்லாவற்றையும் பின்னாலே தள்ளி நமக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் முன்பாக வைப்போம். நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடி ஆராதிப்போம். அவர்தான் நம்மளை உயர்த்த முடியும். அவர்தான் நம்மளை மேன்மைப்படுத்த முடியும். ஆகவே நாம் தேவாதி தேவன் சமூகத்தில் வந்துவிட்டோம். ஆகவே நாம் மனமகிழ்ந்து இந்த நாட்களிலே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடுவோம். கடந்த 9 மாதமும் நம்மளை எப்படியெல்லாம் தேவன் பாதுகாத்து கொண்டு வந்தார். அவருக்காக நாம் அவர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்து நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுத்து சோத்தரித்து அவரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 394வது பாடல், 394வது பாடல். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட இந்த பாடலை பாடுவோம். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலையின்றி மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலையின்றி மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தயவு காட்டுவதோ தகப்பன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவதோ கருணை இரக்கம் காட்டுகிறார் மறவாமல் நினைக்கின்றார். கருணை இரக்கம் காட்டுகிறார் மறவாமல் நினைக்கின்றார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கடந்த 9 மாதங்களும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தேவன் தான் நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த 10வது மாதம் வரை கிருபையாக இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி இருதயத்தோடு நன்றி உள்ளத்தோடு அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி ஆராதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து அவரை துதிக்க வேண்டும். ஆம், இந்த நிமிடம் வரை நம்மளை பாதுகாத்தது அவர் பெரிய கிருபை. சுகம் கொடுத்து பலன் கொடுத்து அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நம்மளை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நன்றி பலிகள் துதி பலிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சகோதரனே சகோதரி, நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய பெரிதான இரக்கத்தினாலும் நாம் இந்த நிமிடம் வரை பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். எவ்வளவோ விஷக்கிருமிகள் நோய் கிருமிகள் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் நம்மளை தப்புவித்து நம்மளை விடுவித்து நம்மளை பாதுகாத்து அவருடைய சேட்டைக்குள்ளே அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே 5 காயங்களுக்குள்ளே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாரே. அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நம் துதிபலிகளையும் சோத்திர பலிகளையும் ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அவன் நம்மை ஒருபோது கைவிடாத தேவன். அவன் நம்மை விட்டு விலகாத தேவன். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை இந்த ஆராதனையில் நம்மை வெறுமையாக விடவே மாட்டார். ஆகவே மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். நம்ம எல்லோரும் முழங்காலில் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும் என்ற பாடலை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு பாடுவோம். துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வனின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன்
குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையெல்லாம் தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையெல்லாம் தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒளி கேட்கோ ஆடல் பாடல் சத்தம் துணிக்கோ ஆகாயவிண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவிண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆதி நிலை இருவோமே ஆசி காலான மண்ணிலையாவோ பாடாளும் மேல்மனையாவோ சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்போ சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்போ ஆனந்த துளி ஒளி கேட்கோ ஆடல் பாடல் சத்தம் துணிக்கோ ஆகாயவிண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவிண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் திருடலை முழங்கிடுவோமே விக்கினம் யாவும் அவரோ இரு கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகன் மீட்பருவாரே முகங்கள் துணிந்திடும் தட்டுகள் அறிந்திடும் திருடலை பெருவிழா காண்போம் முகங்கள் முறைந்திடும் தட்டுகள் அறிந்திடும் திருடலை பெருவிழா காண்போம் ஆனந்த துதி ஒளி கேட்கோ ஆடல் பாடல் சத்தம் துணிக்கோ ஆகாயவிண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கோ ஆகாயவிண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கோ யாக்கோபை நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அடைப்போ ஆண்டவர் மாவில் சுகிப்போ பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதறாத வாழ்வும் சிதறாத வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துளி ஒளி கேட்கோ ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கோ ஆகாயவிண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கோ ஆகாயவிண்ணினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கோ போற்றும் தேவன் நம் தேவன் பாரினில் வேறில்லை பாக்கியம் நீர் எங்கள் ஜனங்கள் என்றாரே வேறென்ன வாழ்வில்
ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும், ஆகாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தருடைய ஜனம் பெருகுகிற ஜனம். இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் நம்முடைய நமக்கும் அந்த ஆவிக்குரிய வாக்குத்தத்தம். ஆகவே தேவன் நம்மளை பெருக பண்ணுகிற தேவன், நம்மளை குறுக பண்ணுகிற தேவன் அல்ல, நாமும் குறுகி போகிறவர்களும் அல்ல. தேவன் நம்மளை பெருக்கத்தின் தேவனாய் நம்மை வைத்திருக்கிறார். பெருக்கத்தின் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் எல்லோ பெருகிக் கொண்டே இருப்பார்கள், அவர்கள் குறுகி போகவே மாட்டார்கள். தேவ ஜனத்தை அப்படித்தான் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, அவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன். அவர் நம்மோடு இருக்கும்போது நாம் எதை குறித்துமே கலங்க வேண்டாம். நாம் அவர் நோகங்களை முறிக்கிற தேவன், கட்டுகளை அறுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். நாம் என்னென்ன நோகங்களுக்குள் இருக்கமோ, என்னென்ன நுகத்தால் முறிக்கப்பட்டாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கமோ, அத்தனை நோகங்களையும் இந்த நாளிலே முறிக்கப் போகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கட்டுகள் எல்லாம் நம்மை விட்டு அறுக்கப்பட போகிறது. என்னென்ன கட்டுகளால் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோமோ அத்தனை கட்டுகளில் இருந்து நம்மளை அறுத்து நம்மை விடுதலை கொடுக்கத்தான் இந்த நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 10வது மாதம் முதல் ஆராதனையிலே பங்கு பெற வந்திருக்கிற சகோதரி சகோதரியை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ளே பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, உத்தமம் எப்படி இருக்கிறது, உண்மை எப்படி இருக்கிறது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறானா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மில் உள்ள குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் நமக்கு தான் தெரியும். அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம். நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். தேவன் நம்மை விடுதலை பண்ணது தான் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லித்தான் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய சபையிலே, அவருடைய சரீரமான சபையிலே ஒரு அங்கமாயிருந்து ஆராதிக்க இந்த நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலனோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் சிறிதளவு கூட நாம் அந்த வலது இடது சாயவே கூடாது. தேவனை மாத்திரம் முன்பாக வைப்போம். கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் தேவனை மாத்திரம் முன்பாக வைத்திருக்கிறோமா? அதை ஆராய்ந்து பாருங்கள். நாம் யாரை முன்பாக வைத்திருக்கிறோம், நாம் யாரை முன்பாக வைத்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைப்போமானால் நாம் எந்த சூழ்நிலையிலும் இடரவே மாட்டோம். எங்கேயும் அல்லது இடது சாய்ந்து விழுந்து போக மாட்டோம். உலக சேற்றிலே, உலக அசுத்தத்திலே, உலக பாவத்திலே, உலக மாயிலே நாம் விழுந்து போகவே மாட்டோம். சகோதரனே சகோதரியே, நம் தேவன் சகலத்தை நமக்காக செய்து முடிக்கிற தேவன். நம் தேவன் சகலத்தை நமக்காக செய்து முடிக்கிற தேவன். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைபடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே தடைபடாது. ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படும். நெடுநாளாய் காத்திருக்கிறதில் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் எதுக்காக காத்திருக்கிறோமோ அது எல்லாம் நம்மை தேடி ஜீவ விருட்சம் போல் வரப்போகிறது. ஆகவே நாம் விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய இருக்கிற அபிசுவாசத்தை நீக்கி போடுவோம். தேவ சமூகத்திலே விசுவாசத்திலே பலப்படுவோம். ஆவியில் அனலாவோம். அக்கினி ஜுவாலையாக மாறுவோம். நாம் வார்த்தையின் வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மோடு வந்து கிரியைகளை நடப்பித்து அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளோ. விடுதலை முழங்கிடுவோமே,
வேளை ரட்சகன் மீட்பருள்வாரே. நோகங்கள் முறிந்திடும், கட்டுகள் வளர்ந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நோகங்கள் முறிந்திடும், கட்டுகள் வளர்ந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த குடி ஒளி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. தேவாதி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென்னுட்டே இருக்கிறது. அது ஒன்றும் கீழே விழாது. அவர் சொன்னதால் சொன்னதுதான். அவர் வாக்குத்தத்தங்கள் அவர் நமக்கு உரிமையாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் உள்ள வாக்குத்தங்கள், வேதத்தில் உள்ள அவ்வளவு வாக்குகளும் வாக்குத்தத்த வசனங்களும் நமக்கு உரித்தாக வருகிறது. ஆம், அவைகளை பற்றி கொண்டு நாம் இந்த நாட்களிலே ஒவ்வொரு காரியத்தையும் வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிப்போம். தேவன் வசனத்தின்படி நம்மை நடத்துகிற தேவன். ஆகவே முற்றிலும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மிடத்தில் உள்ள குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் இடத்தில் அறிக்கையிடுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, என்னிடத்தில் ஒரு பாவமே இல்லை என்று நாம் யாரும் சொல்ல முடியாது. நம்மிடத்தில் பாவம் உண்டு. பாவ சேற்றில் தான் நம்மை தேவன் மீட்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறோம். தேவ சமூகத்திலே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே வந்து இரவிலே நம்முடைய பாவ அறிக்கை செய்தே ஆக வேண்டும். தேவன் நம்மை பகல் முழுவதும் ஒவ்வொரு பொல்லாத உலகத்துக்குள்ளே ஜீவிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நாம் கரைபடாதபடி தேவன் தான் நம்மளை பாதுகாக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே அதிகமாக தேவ சமூகத்திலே நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்வோம். தேவனுடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன், கட்டுகளை அறுக்கிற தேவன், எல்லா சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மளை குறுகி போக விடாத தேவன், நம்மளை பெருக பண்ணுகிற தேவன், நம்முடைய எல்கையை விரிவாக்குற தேவன் தான் நாம் தேவன். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் மன மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் இந்த நாளிலே காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசை. இப்பொழுதும் நாம் உங்க ஒப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். ஏசப்பா, எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, குப்பைகள் தூசிகள் உடைய சமூகத்தில் நிற்க தகுதியேற்றவர்கள் அப்பா. எங்களை கூட உடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்து உடைய பிள்ளைகளாய் மாற்றி இந்த நாளிலே உடைய சரீரமான சபையில அங்கமாயிருந்து ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களை கொண்டு வந்தீரே. உமக்கு கோடா கோடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம் தாப்பனே. தொழுகையை அங்கீகரித்துக் கொள்ளுங்க, ஆராதனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கப்பா, நடத்துங்கப்பா. ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் நோகங்கள்லாம் முறிக்கப்படட்டும், எங்கள் கட்டுகள்லாம் அறுக்கப்படட்டும். ஆண்டவரே நடத்தும் எல்லாவற்றையும் பொறுப்படுத்து. இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட்டு அனுப்பும்படியாக ஆட்சேபிக்கிறோம். வார்த்தையின் வல்லமையினால் எங்களை நிரப்பி அனுப்பும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து நடத்தும் தாப்பனே. தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 31ஆம் சங்கீதம். 31ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தமும் என்னை விடுவி.
என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் மித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். அநேகர் சொல்லும் அவதூற்றை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் வழங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். காரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன், நம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, நம்மை கடந்த 9 மாதமும் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். ஒரு அறிவிப்பு: இந்த மாதம் 11-12ஆம் தேதியிலே தஞ்சையிலே பரிசுத்த பர்வதத்திலே நம்முடைய சபை மூலமாக, எல்லா சபை கிளச்சபை மூலமாக நம்ம தாய் சபையிலே வாலிபர் முகாம் நடைபெறுகிறது. வாலிபர்களுக்கு என்று இந்த கூட்டம் 11-12 2 தேதிகளிலும் நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக, நம்ம தஞ்சாவூர் தலைமை சபையின் மூலமாக அங்கே நடைபெறுகிறது பரிசுத்த பர்வதத்திலே. ஆகவே அந்த கூட்டங்களுக்கு நீங்கள் நம்முடைய சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளை, வாலிபர்கள் மாத்திரமல்ல பெரியவர்களும் கலந்து கொண்டு இந்த கூட்டங்களை சிறப்பிக்கும்படி, இந்த கூட்டத்திலே பங்கு பெற்று ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த கூட்டங்களிலே பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த வீடுகளில் யார் யார் வீடுகளில் வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எங்களை அணுகி இந்த கூட்டங்களிலே பங்கு பெற்றுவீர்களானால் தேவன் உங்களை பலவான் கையில் உள்ள அம்புகளாக மாற்றுவார். இந்த கூட்டத்தில் பங்கு பெற பிள்ளைகளை எல்லாரையும் அக்கினி ஜுவாலையாக மாற்றுவார். அவர்கள் வாலிப பிராயத்திலே வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகளை, இந்த காலத்துக்குரிய சத்தியங்களை பரிசுத்த பர்வதத்திலே நம்முடைய தேவதாசன் அப்போஸ்தலர் ஐயா மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். உடன் ஊழியர்கள், கிளை ஊழியர்கள் மூலமாக இன்னும் வார்த்தைகள் வல்லமையாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் எல்லோரும் தவறாது இந்த கூட்டங்களில் பங்கு பெற வேண்டும் என்றால் எங்களை அணுகி உங்களுடைய பேர்களை, உங்கள் வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகள் பேர்களை கொடுத்து இந்த கூட்டங்களில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய தாசன் மூலமாக தேவன் நம்மோடு இடைபடுவார். நம்முடைய நோகங்களெல்லாம் முறிப்பார், நம்முடைய கட்டுகளெல்லாம் அறுப்பார், அற்புதத்தை செய்வார். நம்முடைய நாமம் மாத்திரம் தேவன் மகிமைப்படும். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் பயபக்தியோடு நம்முடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் காத்திருப்போம். நாமம் மகிமைப்படுவதாக. பிரயாணத்தில் பாலம் இடையில கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இடையில இறங்கி 20 நிமிஷம் நடந்து வர்ற மாதிரி ஆகிட்டு, இல்லைன்னா அப்போலே வந்திருப்போம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் கோடா கோடி பெருக பண்ணுவாரா. இந்த நாளிலே இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி நாகும் 1ஆம் அதிகாரம் 1081வது பக்கம், ஆயிரத்தி 1081வது பக்கம், நாகும் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நுகம், கட்டுகள், நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன். இதுதான் இந்த மாத வாக்குத்தத்தம். அதில் கட்டுகளை அறுப்பேன் என்ற செய்தியை நம்முடைய தகப்பன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க வேண்டும் என்று போன ஞாயிற்றுக்கிழமை போகும்போது சொல்லி அனுப்பி வைத்தார்கள். 1081வது பக்கம், நாகும் 1:13 படி நம்மேல் இருக்கிற நுகத்தை ஆண்டவர் முறித்து கட்டுகளை தேவன் அறுக்கிறவர். அந்த நாகும் 1:13வது வசனத்தில் யாருடைய கட்டுகளை தேவன் அறுப்பார்? அதில் 15வது வசனம், இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நல்ல கவனிங்க, யாருடைய கட்டுகளை தேவன் அறுப்பேன் என்று சொல்லுகிறார்? சுவிசேஷத்தை நாம் பட்டி தொட்டி கிராமங்கள் பட்டணங்கள் முழுவதிலும் எடுத்து செல்ல வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் இயேசுவே சுவிசேஷம். சமாதானத்தின் சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் இந்த தூத்துக்குடி மாவட்டம் முழுவதிலும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நம்முடைய தகப்பன் மாசிலாமணி ஐயாவோடு சேர்ந்து சுவிசேஷம் சொல்ல உங்களை ஒப்புக்கொடுங்கள். அருமையானவர்களே, ஏறி இறங்காத கிராமம் இல்லை. அருமையான மாசிலாமணி ஐயா, ஒவ்வொரு பகுதிகளிலும் சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம் விதைக்கப்படுகிறது. இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் நமது கட்டுகளை அறுத்துவிடும். மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் சொல்லும் பொழுது
நமது கட்டுகளை தேவாதி தேவன் அறுத்து விடுகிறார். எத்தனையோ பேர் கடன் பாரத்தோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். வியாதியினால் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்நிய தெய்வத்தினுடைய காரியத்தின் நிமித்தமாய் அவர்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அவங்கள என்னென்ன வேதனைப்படுத்தணுமோ அத்தனை வேதனைப்படுத்தி அந்த அந்நிய தெய்வத்தின் மூலமாய் சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறார்கள். நிறைய பேர் கால் இல்லாமல் இருக்கிறாங்க, கண் இல்லாமல் இருக்கிறாங்க, வாய் பேசாமல் இருக்கிறாங்க. அநேகர் ஒரு கால் ஒரு கை விளங்காமல் படுத்த படுக்கலையிலே இருக்கிறார்கள். அநேகருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அநேகருக்கு கணவன் மனைவி பிரிந்த நிலையில் இருக்கிறார்கள். நிறைய வீடுகளில் திருமண தடை, பெரிய மனுஷியாக கூடிய காரியங்கள் தடையாக இருக்கிறது. சாபம், கர்ம தோஷங்கள், தீவினைகள், செய்வனைகள், இப்படி ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் மனுக்குலம் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்ற சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் அருமையானவர்கள் இந்த மாவட்டத்தில் நாம் இருக்கிற பகுதிகளில் எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய ஊழியக்காரர் ஐயா ஊழியத்தில் விசேஷமா சுவிசேஷ ஊழியத்தில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிராமத்தில் அவங்க குடும்பத்தில் இந்த தூத்துக்குடியில் எத்தனையோ பேர் இருக்கிற நேரத்தில் இவர்களை தேவன் தனியாக பிரித்தெடுத்து எப்பவும் அவங்க பார்த்து பேசுகிற நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் சுவிசேஷத்தில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர் மாசிலாமணி ஐயா. எனக்கு அன்பான தேவனுக்கு அருமையானவர்கள், முதல் செவ்வாய்க்கிழமையிலும் ஐயா மாசிலாமணி ஐயாவை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டது. அன்பு பெரிய ஐயா. ஐயா ஊழியத்துக்கு வெளியில சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ அவங்க மணல்ல வெளியில படுத்திருப்பாங்க. சபையில பாதுகாக்கை கொடுக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாய் ஐயா வந்து 11 மணி 12 மணி 1 மணி 1:30 பிறகுதான் அன்பானவர்களை வீட்டுக்கு செல்வாங்க. இந்த தூத்துக்குடியிலையும் சுவிசேஷத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சமாதானத்தை சுவிசேஷகிற ஊழியம் செய்கிற ஒரு மகனாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் அவர்களோடு இணைந்து நாம் சுவிசேஷத்தை சொல்வோம். அன்பானவர்களே, மற்றவர்களுக்கு நாம் சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாகம் 1:13 நமது கட்டுகளை தேவன் அறுத்து போடுகிறார். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. ஒரு 2 லைன் பாடல்களை பாடி அதற்கு பிறகு நாம் தேவனுடைய செய்தியை கொடுப்போம். ஆமென். நிமலை மேல் உள்ள பட்டணோ மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து பிரகாசி. நீ மறைந்திருக்கும் காலமல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மலை மேலுள்ள பட்டணோ இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்களித்தார். பூமியில் அக்கினியை இறக்க வரங்களை உனக்களித்தார். இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்களித்தார். பூமியில் அக்கினியை இறக்க வரங்களை உனக்களித்தார். பாதாளத்தை வெறுமையாக்கி பரலோகத்தை நிரப்ப திறவுகோல் உனக்களித்தார். நீ மலை மேலுள்ள பட்டணோ மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலமல்ல, சுவிசேஷம் சொல்லிடு. நீ மறைந்திருக்கும் காலமல்ல, சுவிசேஷம் சொல்லிடு. வெளியிலே ஊழியம், சுவிசேஷ ஊழியம், நமது கட்டுகள் அறுக்கப்பட சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர் ஐயாவோடு
அடுத்தால நமது கட்டுகள் அறுக்கப்பட நாகும் 1:13 படி நமது கட்டுகள் அறுக்கப்பட சங்கீதம் 116 சங்கீதம் 2வது பாயிண்டாக சங்கீதம் 116 அதுல 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும், நான் உமது அடியாளின் புத்திரனும், உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். உமது ஊழியக்காரனுமாக இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். 2வது நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட அருமையானவர்களே, சபை ஊழியம். முதலாவது சுவிசேஷ ஊழியம், 2வது சபை ஊழியம். சபை ஊழியத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர் ஐயாவோடு இணைந்து சபையில் ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்பட பிரயாசப்பட வேண்டும். ஒரு குடும்பம் வரல அப்படின்னா, ஐயா அந்த குடும்பம் வரல, ஆமா உங்களோடு நாங்களும் சேர்ந்து வருகிறோம், பிரயாசப்படணும். சபை ஊழியத்திலே சபை ஊழியக்காரர் ஐயாவோடு சேர்ந்து நாம் அது கட்டுகள் அறுக்கப்பட பிரயாசப்பட வேண்டும். இந்த ஆத்மநேசர் ஐக்கியத்தில் தூத்துக்குடியில ஐயா குடும்பத்தில் அவங்க மனைவி குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் அருமையானவர்களே, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ஃபுல்லா. ஆனா ஆத்மநேசர் ஊழியத்திற்காக ஊழியக்காரராக மாசிலாமணி ஐயாவை இந்த பகுதியிலே தெரிந்து கொண்டார். அவங்க ஃபேமிலியில் அத்தனை பேரும் அருமையான தேவனுக்கு அருமையானவர்கள். உங்களுக்காக எனக்காக இந்த ஐக்கியத்தில் ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் வைராக்கியம் அவருக்கு இன்னைக்கல்ல 40 வருஷத்துக்கு மேலாகவே ஒரு பெரிய வைராக்கியம். சபை இந்த ஐக்கியத்திற்காக நம்ம உயிரை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஊழியத்திலே நமக்காக நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர் ஐயாவோடு இணைந்து நம்ம சபை வளர்ச்சிக்காக ஆத்தும ஆதாயத்திற்காக சபைக்குள் நம்ம பிரயாசப்படும் பொழுது நமது வாழ்க்கையில் உள்ள கட்டுகளை கர்த்தர் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஊழியக்காரர் ஐயாவோடு சேர்ந்து நமது கட்டை அறுக்கிறார். முதலாவது சுவிசேஷ ஊழியம், 2வது சபை ஊழியம். 2 விதமான இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் நமது கட்டுகளை அறுத்து போடுகிறார். 3வது நமது வாழ்க்கையில் உள்ள கட்டுகள் அறுக்கப்பட சங்கீதம் 25வது சங்கீதம் சங்கீதம் 25வது சங்கீதம் அதுல 21 22 பக்கம் 684 பழைய ஏற்பாடு, சங்கீதம் 25 21 22 வாசிக்க கேட்போம். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. நான் உமக்கு காத்திருக்கிறேன், நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, தேவரீர், தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும், ஆம் எல்லா கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும், நீங்களாக்கி மீட்டுவிடும். 3வது யாருடைய இக்கட்டுகள் கட்டுகளை தேவன் அறுத்து போடுகிறார்? நாகும் 1:13 படி இஸ்ரவேல். இஸ்ரவேல் முதலாவது சுவிசேஷ ஊழியத்தில் நாம் பிரயாசப்பட வேண்டும். 2வது சபை ஊழியத்தில் ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்பட ஊழியக்காரர் ஐயாவோடு இணைந்து நாம பிரயாசப்பட வேண்டும். 3வது நமது கட்டுகள் நாகும் 1:13 படி அறுக்கப்பட, வியாதியின் கட்டு, கடன் கட்டு, சாபக்கட்டு, ஆமா ஏதோ ஒரு பில்லி சூனிய செய்வனை ஏதோ ஒரு கட்டு நம்முடைய வாழ்க்கையில அறுக்கப்பட்டு நாம் விடுதலையோடு கூட காணப்படுவதற்கு நாம் இஸ்ரவேலாக வாழ நம்மளை ஒப்புக் கொடுக்கணும். யாருடைய கட்டுகளை தேவன் அறுப்பார்? வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலுடைய கட்டுகளை தேவன் அறுப்பார். யார் இஸ்ரவேல்? சங்கீதம் 114வது சங்கீதம், சங்கீதம் 114வது 743வது பக்கம். அதுல முதல் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இஸ்ரவேலுடைய கட்டை தேவன் அறுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். சங்கீதம் 25 கடைசி வசனம். யார் இஸ்ரவேல்? தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து திரிகிறவர்கள். சபையில தேவனுடைய ராஜ்யத்தை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள், நம்முடைய சொந்த பந்தத்துக்குள், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்த வேண்டும். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தூக்கி சுமக்கிறவர்கள். அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் மாயிற்று. ராஜ்யம் என்றால் அவருடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்று அர்த்தம். எங்கு போனாலும் அவருடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிற நாம் இஸ்ரவேலாக இருக்க வேண்டும். அவருடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட இஸ்ரவேலாக இருக்க வேண்டும். இவர்கள்தான் அருமையானவர்களை இஸ்ரவேலர்கள். இவர்களுடைய கட்டுகளை நாகும் 1:13 படி தேவன் அறுப்பார். சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாய் சபையின் ஊழியக்காரர் ஐயாவோடு இணைந்து சபை ஊழியத்தில் பிரயாசப்படுகிறதின் மூலமாக, மூணாவது நாம் ஒவ்வொருவரும் இஸ்ரவேலாக நம்மளை ஒப்பு கொடுக்கிறதின் மூலமாய் தேவன் நமது கட்டுகளை அறுத்து போடுகிறார். கரங்களை உயர்த்தலாமா? அல்லேலூயா. இந்த 3 அனுபவத்தை இந்த பகல் நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். அருமையான 4வதாக நமது கட்டுகளை கர்த்தர் முற்றிலுமாய் அறுத்து போடுவதற்கு என்ன வேணும்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். நியாயாதிபதி 15ஆம் அதிகாரம். அதுல 16வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எழும்பினால், அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடையை என்ன செய்தான்? தாடை எழும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எழும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். நல்ல கவனிங்க. சிம்சோன் தேவனுடைய ஆவியினால் அவனுக்கு நிரப்பப்பட்ட பொழுது அவனுக்கு விரோதமாக காணப்பட்ட கட்டுகளை தேவ ஆவியினால் கர்த்தர் அவனை கட்டவிழ்க்கும்படி செய்தார். கரங்களை உயர்த்தலாமா? 4வது நமது கட்டுகள் முழுவதுமாக அறுக்கப்பட சிம்சோனை போல தேவனுடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய என்னதுப்பா 14வது வசனத்தை வாசிங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகளை நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. 4வது நமது கட்டுகள் அறுக்கப்பட தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆவியிலே பலமுள்ள ஆவி, கிருபையின் ஆவி உண்டு, விண்ணப்பத்தின் ஆவி உண்டு. இப்படி நிறைய ஆவியிலே நிறைய டைப் இருக்கிறது. அதுல பலமுள்ள ஆவி. சிம்சோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆவி பலமுள்ள ஆவி. அந்த ஆவியானவர் இறங்கினவுடனே பெலிஸ்திய அவனை கட்டியிருந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது. நாமும் தேவனே உமது பலமுள்ள ஆவியை எனக்கு தாரும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர் அன்றைக்கு சிம்சோன் மேல இறங்கின பொழுது அவன் கட்டி வைத்த அந்த கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். அக்கினி, தேவனுடைய அக்கினி, பலமுள்ள ஆவியின் அக்கினியை கொண்டு அறுத்து போட்டது போல இந்த பகல் நேரத்தில் தேவனே உம்முடைய ஆவியின் பலத்தினால் என்னுடைய கட்டுகளை அறுத்து போடும்
என்று கேட்போம். கரங்களை உயர்த்தலாமா? ஐந்தாவதாக யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? அதுல எல்லாரும் யோபு 5ஆம் அதிகாரத்தில் 19வது யோபு 5:19 வசனம். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். 6 இக்கட்டுகளுக்கு நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பொல்லாப்பு உம்மை தொடாது. நல்ல கவனிங்க. நமது கட்டுகள், இக்கட்டுகள் அறுக்கப்பட நாம் யாருக்கும் பொல்லாப்புன தீமைகள், மற்றவர்களுக்கு தீமைகள் செய்யக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். அப்ப நமக்கு இருக்கிறதான கட்டுகள் அறுக்கப்பட்டு நம் விடுதலையோடு கூட காணப்பட யாருக்கு நாம் பொல்லாப்பு செய்யக்கூடாது. பொல்லாப்புன தீமை செய்யக்கூடாது. எல்லாருக்கும் நாம் நன்மை செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்தவர்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும். இப்படி இந்த 5 அனுபவத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமது கட்டுகளை அறுத்து போடுகிறார். கரங்களை உயர்த்தலாமா? சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாய், அடுத்து சபை ஊழியத்தின் மூலமாய், 3வது இஸ்ரவேலுக்குரிய அந்த ராஜ்யத்தின் குணலட்சணத்தின் மூலமாய், 4வது தேவ ஆவியானுடைய பலத்தை கொண்டு, 5வது பொல்லாப்புக்கு நாம் இடம் கொடுக்காமல் நன்மைக்கு இடம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய கட்டுகளை அறுத்து போடுகிறார். இதோ நமக்கு வந்த எல்லா கட்டுகளையும் இந்த ஆராதனை நேரத்தில் நாகம் 1:13 அறுக்கிறா. நம்முடைய குடும்ப கட்டு, சபைக்கு விரோதமாய் போராடுகிற கட்டுகள், தொழிலுக்கு விரோதமாய் போராடுகிற கட்டுகள், ப்ரமோஷனுக்குரிய தடைகள் படுத்துகிற கட்டுகள், படிப்பில் உள்ள கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். ஏதோ ஒரு கட்டு நமக்கு விரோதமாய் செயல்படுகிறது. பெருமூச்சு விட்டு நம்ம வந்திருக்கிறோம். அந்த அழுகையை மாற்றும்படி நமது கட்டுகள் அறுக்கப்படுகிறது 5 அனுபவத்தின் மூலமாய். ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிகோ. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கிரம் யாவும் அகலோ. இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நோய்கள் முறிந்திடும், கட்டுகள் அகன்றிடும், விடுதலை பெருவிழா காண்போம். நோய்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவினாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவினாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சபா, தர்மையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு
உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளில் கொடுத்து சிலாக்கியதற்காக உம்மை நன்றி இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த 10வது மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகள் இருக்கிற என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ அத்தனை கட்டுகளை அறுத்து நீர் அனுப்புகிறபடினால் உமக்கு தோத்துறோம்ப்பா. அப்பா, எந்த கட்டும் இனிமேல் தாக்காதபடி இந்த பிள்ளைகளை நிர்வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பேரா ஆசீர்வதியும், குடும்பமாய் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, சபை மூலமாக நடைபெறப்போற ஊழியங்களிலே பங்கு பெற எல்லோரும் உற்சாகமாய் கலந்து கொள்ள மக்களை கொண்டு வாரும். நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மையப்படும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்யும் போது கட்டுகள் அறுக்கப்படும். அப்பா, இந்த நாளிலே இந்த வாஞ்சை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஊழியத்திலே பங்கு பெற, ஊழியத்திலே வந்து ஆத்ம ஆதாயம் செய்ய, கனி கொடுக்க ஒவ்வொருவரையும் உற்சாகமாய் நீர் அழைத்து வரும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் தகப்பனே, உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றும் மக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றே தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீபனிட்டு எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மாறிடும் எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும் எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிச்சே. ஆதியும் அந்தமுமானவராலே அந்தகாரம் நீங்கிச்சே. ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிச்சே. ஆதியும் அந்தமுமானவராலே அந்தகாரம் நீங்கிச்சே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிச்சே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிச்சே. மாறிடும் எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிச்சு எல்லாம் மாறிச்சு, என் இயேசுவாலே எல்லாம் மாறிச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.